ரிச்சி படத்து டீசரை பார்த்த பிறகு இந்த படத்தை என்னமோ இருக்குது அப்படின்னு பச்சி சொன்ன பிறகும் கூட ஐ காட் 3 questions 4 3 + 1 சொல்லி சமாளிச்சுக்குவா ஓகே 3 + 1 question after watching ரிச்சி டீசர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோட கொஸ்டின் கிடையாது, ஃபாதர்ஸோட கொஸ்டின். சர்ச்சி ஃபாதர்ஸா அப்பாக்களின் கேள்வி. மிஸ்டர் நிவின் பாலி அவர்களே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிக் ஸ்டார், நீங்கள் என்ன பண்ணணும் மக்கள், அதாவது எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் கூட அப்படியே என்ன பண்ணுறான்னா உங்களை மாதிரி தாடி வச்சுக்கிறான், உங்களுக்கு சூப்பராக இருக்குது, கலையாக இருக்கீங்க, ஆனால் எல்லா பசங்களும் அப்படி இருக்கும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தாடி வச்சாலே நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. இதில் பொண்ணுங்க வேற, ஆஹா பசங்கன்னா தாடி வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஹைப் ஏற்றி விட்டாங்களா, அதனால எல்லாரும் தாடி வச்சு சுற்றுறாங்க. சரி வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் சமத்து பிள்ளையா ஃபுல் ஷேப் பண்ணி வந்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க பசங்களாம் கூட ஃபுல் ஷேப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண போகிறீங்க? செகண்ட் கொஸ்டின், நம்ம சதுரங்க வேட்டை நட்டி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை வச்சு தான் கதை நகருது ஓகே. பட் அவர் முகத்தை டீசரில் காமிக்கவே இல்லையே, என்ன ஒரு காரணம்? ஒருவேளை அவருக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீசர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார், வில்லன்னு ஒருத்தர் இருப்பார். லைக் தட், சாரி அன்லைக் தட் ஐ எம் நிவின் பாலி, ஐ எம் ப்ரொஃபஷனல் நிவின் பாலி டாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு எலிமெண்ட்டாக, ஒரு ஆக்டராக, ஒரு பர்ஃபார்மராக நிவின் பாலி உயர்ந்து விட்டார். இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அந்த 2 வார்த்தை இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதை அப்படியே ரீடிஃபைன் பண்ணுறார் நிவின் பாலி. ஹேவிங் செட் தட் எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான் வருது. 3வது கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி என்னன்னா, கடைசி ஃப்ரேமில் அப்படி கருப்பு சட்டை போட்டு அப்படி தெனாவோட வந்து நிற்கும் போது சைடில் வெல்கம் டு தமிழ் சினிமா அப்படின்னு குஷி, அமர்க்களம், மேலே வந்து பாஷா போஸ்டர் நோட்டில் வெல்கம் டு தமிழ் சினிமான்னு எழுதிருக்காங்க இல்லையா. ஆனால் நேரம் படத்தை தம்பி ஏற்கனவே நடிச்சிருக்காரே, கரெக்ட் தானே? அப்போ வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா தானே எழுதணும். 3 + 1ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 இப்போ சொல்கிறேன். என்ன தெரியுமா கேள்வி அது? இந்த தம் அடிக்கும் போது, சரக்கு அடிக்கும் போதெல்லாம் சைடில் வார்னிங் போடுறாங்கல்ல, பீடா போட்டு பொலிச்சுன்னு துப்பும்போது ஊர் அழுக்காகுதே, இதுக்கு இந்த ஸ்வச் பாரத்லேருந்து எதுவும் சட்டம் கிட்டலாம் கொண்டு வரலீங்களா அந்த சைடில் எழுதணும்னு கேட்குறேன். ஃபிலிம் மேக்கர்ஸ் கொஞ்சம் கோவமாக தான் வரும், இருந்தாலும் கேட்குறேன், போடுவாங்களா போட வச்சுருவாங்களா தெரில. ஓகேங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டா கூட மியூசிக்கை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஆனால் இந்த 54 செகண்டில் முடிஞ்ச அளவுக்கு மாஸ் எலிமெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே அதுக்கு தகுந்த மாதிரி தான் மியூசிக் இருக்குது. ஆனால் கன்னட படம் இருக்கு இல்லையா, உளிதவர் கண்டென்ட்டே, அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த ரிச்சி. அந்த படத்தில் இருக்கும் பாருங்கள் ஒரு இன்டென்சிட்டி மியூசிக்கில் செமையாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் ட்ரெயிலர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப ஆவலாக ட்ரெயிலருக்கும் வெயிட் பண்ணுறேன், படத்துக்கும் வெயிட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த படத்தில் இருக்க உண்மையான இன்டென்சிட்டியை மியூசிக்கில் கன்வே பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்த பிறகு பேசுவோம் மியூசிக் பற்றி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிச்சி படத்தோட டீசரை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத டக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா அப்படின்னு அன்புடன் வரவேற்போம் நிவின் பாலியை, அதையும் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.